ஸோ இப்போ என்ன பார்க்குறோன்னா, இந்த டேபிளில் இப்போ சம்மரி ஆல்ரெடி ஒன்று இருக்கு. இந்த சம்மரி ஆல்ரெடி இருக்கு. இந்த டேட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக வர வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடில் இருக்கிற சேல்ஸ், ஹெச்ஆர், ஐடி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்குள்ள அங்கங்கே இடையிடையே இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் லைனா எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அதுக்கு ஈக்குவல் டு யூனிக் அகெயின் ஃபில்டர்னு ஒரு ஃபார்முலா கொண்டு வரேன். இப்போ அடுத்து அரே சூஸ் பண்ண சொல்லுது. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது தான் வேணும் எனக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் மேல இருந்து கீழே வரைக்கும் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன யூஸ் பண்றேன்னா, கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் டவுன் ஏரோ பட்டன் கிளிக் பண்ணிட்டுனா கமா இன்க்ளூட்ஸ். ஸோ இந்த இன்க்ளூட்ஸ்க்கு என்ன கொடுக்குறேன்னா, திரும்பவும் நான் முன்னாடி என்ன சூஸ் பண்ணணும், அங்கே டேப் பண்ணிட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு அதோட கண்டினியூட்டியா எதுவுமே செலக்ட் பண்ணாம லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள் அண்ட் 2 அப்பாசிட்டி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் தட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ள இருக்கிற யூனிக்கான வேல்யூஸ் எல்லாமே இங்க விசிபிள் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதை எடுத்து இங்க ரைட் சைடில் இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப ஈஸி தான். இதை அப்படியே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு திரும்ப இந்த செல்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணதும் இங்க பேஸ்ட் ஸ்பெஷல்னு இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் ஸ்பெஷலை சூஸ் பண்ணிட்டு இங்க வேல்யூஸ் கொடுத்துட்டு இங்க டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க விசிபிள் ஆயிடும். புரிஞ்சுங்களா?